தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உள்கட்டமைப்பு சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் நிர்ணயித்திருக்கிறோம். அதற்கு ஒரு இலக்கு வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த உறுப்பினர்களை சேர்க்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த உறுப்பினர் சேர்க்கை இலக்கு எந்த கால வரையறைக்கு நம்ம அது எங்களுக்கு டைம் தலைவர் கொடுத்துருக்கிறாரு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அதை நீங்கள் உறுப்பினர் சேர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அதுக்கு நாங்கள் ஒரு இலக்கு அவங்கக்கிட்ட அது சம்பந்தமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கலந்து ஆலோசித்திருக்கிறோம். அவங்க சில பேர் இவ்வளோ நாள் டைம் தேவை இந்த மாதிரி. அதனால் தலைவர் அவர்கள் எவ்வளோ அவங்களால எப்படி முடியுதோ அதுபடி சேருங்கன்றது. ஆனால் எங்களுடைய இலக்கு 2 கோடி உறுப்பினர் என்பதை தலைவருடைய உத்தரவின்படி நாங்கள் அதற்கு சேர்க்கிறதுக்கு தயாராக இருக்கோம். மாவட்ட நிர்வாகிகளும் ரசிகர்களும் மக்களும் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆதரவு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியும். கட்சியா நம்ம இப்ப கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்ப கட்சியில எத்தனை பொறுப்புகள் இருக்கு? ஏன்னா தலைவர், பொதுச் செயலாளரை தவிர வேற என்ன மாதிரியான பொறுப்புகள்லாம் இருக்கு? மொத்தம் எத்தனை மாவட்டங்களா நீங்க இருக்கிறீங்க, செயல்படுறீங்க? எல்லா பொறுப்புகளும் மிக விரைவில் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரியும். சார், இந்த மக்கள் பிரச்சனை குறித்த ஸ்டாண்ட்ல எப்ப சார் எடுக்க போறீங்க? ஒரு பிரச்சனை வருதுன்னா அறிக்கை எப்ப கொடுக்க போறீங்க? இப்போ எடுத்துக்காட்டுனா இப்போ இந்த கட்சிகள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கக்கூடாது, அதை தடை பண்ணணும், அதை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு. இதுக்கு உங்க கருத்து என்ன சார்? இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அவர்கள் எல்லா டிபேட்ஸ்லையும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதற்குண்டான பதில்களை சொல்லுவாங்க. கட்சியா உருவானதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் கட்சியா தங்களுடைய கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கை பண்றதுனாலே சமூகத்துல நீங்க பணியாற்ற வந்துட்டீங்க. இப்ப கட்சியினுடைய கருத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லையா? இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பட்ஜெட்டோட கருத்து என்ன? இது போன்ற இல்லைங்க, நீங்க பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாவே மீட்டிங்ல தான் இருந்தோம். இப்போ நீங்கள் பட்ஜெட் விஷயத்த நான் இது வரைக்கும் நான் பார்க்காம நான் எதுவும் அந்த கருத்து நான் சொல்லுவேன். எங்களுடைய அதான் நான் சொல்றேன்னா, எதுவாக இருந்தாலும் அதிகபூர்வமான அறிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வெளியிடுவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்போ நான் என்ன உள்ளார நாங்கள் பேசணுமோ அதையும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்பதை உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் அனுப்பியிருக்கேன். சார், நடிகராக இருக்கும்போது பரவாயில்ல, இப்போ அரசியல்வாதியாக வரப்போ எப்போ நேரடியாக மக்களையும் பத்திரிகையாளர்களையும் சந்திப்போம்? எப்பவுமே என்னைக்குமே அவர் தாராளமாக எப்போ வேணாலும் சந்திப்பாருங்க. ரசிகர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், மக்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால அவருக்கு எப்போ அந்த மாதிரி அவங்க படப்பிடிப்பில் இருக்கிறாங்க. அது முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு எப்போன்றது அவங்க சொல்லுவாங்க. தலைவர் இல்லைங்க, இன்னைக்கு நாங்கள் எல்லா நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இதை நாங்கள் இன்னைக்கு அந்த தலைவருடைய உத்தரவுப்படி நாங்கள் அதை செஞ்சுருக்கிறோம். இந்த உறுப்பினர் சேர்க்கிறதும் உள்கட்டமைப்பு உண்டான வேலைகளை நாங்கள் இன்னைக்கு அந்த வேலைகள்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆலோசனை இப்போ தொடர்ந்து திருப்பி இன்னும் ஒரு 2 மணி நேரம் எங்களுக்கு ஆலோசனை கூட்டம் போய் கொண்டிருக்கோம். அதனால இதெல்லாமே அவருடைய தலைவருடைய கவனத்துக்கு எடுத்துக்கணும். நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் ஆணையத்துல மறுபடியும் நம்ம கொடுத்துருக்கோமா? இல்ல தேர்தல் ஆணையத்துல மறுபடியும் மாற்றம். நன்றி.